நம்ம என்ன பண்ணோம், இந்த சத்தியத்தின்படி நடக்கிற மக்களாக தான் நம்ம இருக்கணுமே தவிர, வந்த இடத்துலேருந்து மறுபடியும் பின்னாடி போயிட்டு அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேனாக்கா கர்த்தருக்கு பிரியமான காரியமே இல்லை. 2 மனமாக இருந்தால் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த இடத்துல தான் தேவன் சொல்கிறார், எகிப்துலேருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன், உன்னை ஒரு ஜாதியாக கொண்டு வந்து ஒரு தேசத்திற்குள்ளே உன்னை குடி வச்சு உன்னை பெரிய ஜாதியாகவும் ஜனமாகவும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்தினேன்னு சொல்லி கொண்டு வந்தேனே. ஆனால் நீ என்ன பண்ண, அந்த ஜனங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போன. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போனதுடைய விளைவு என்ன நடந்ததுன்னா, அவங்களுடைய காரியங்களெல்லாம் இவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சோன்னா கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் எழும்பினது. இங்கே பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதபடி போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். இந்த வசனத்தை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குதுன்னா, now I say, so நீ இப்படி பண்ணல, so now I say, I will not drive them out before you, but they shall be thorn in your sides, and their God shall be a snare to you. இது எப்படி வருதுன்னா, அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறோம் இல்லையா, அவங்களுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் குத்தலாம் மாறும். ஸ்னேர்னா ஒரு வலை மாதிரி நம்மளை அந்த வலைக்குள்ளே நம்மளை அடக்கி போடுற மாதிரி ஆகிடும். நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமோ நம்மக்கிட்ட வரக்கூடாது, எல்லாத்தையும் உதறி தள்ளணும். கர்த்தருக்கு இது பிரியம் இல்லையா, எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு பிள்ளை தெரியும், இந்த இடத்துல நான் இதை நான் சொல்லி ஆகணும்னு நான் உணரப்படுறேன், அதனால தான் இதை சொல்கிறேன். நாங்கள் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்க வருவாங்க. தேவனுடைய வசனம் என்னன்றது 10 கட்டளைகளில் என்ன போட்டிருக்கு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம், மேலே வானத்திலும் கீழே பூமியில். சின்ன பிள்ளைங்க எவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனிச்சாங்கன்னு பாருங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் வணங்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காதன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தோம். ஏன்னா கர்த்தர் வானங்களை உண்டாக்கினார். சூரியன் உண்டாக கடவுதனை மாத்திரம் உண்டான அந்த வல்லமையுள்ள தேவனை ஒரு சின்ன ஒரு வடிவத்தில் ஒரு விக்கிரகத்துக்குள்ளே இருக்க முடியாத பிள்ளைகளா நம்ம உண்மையாக கடவுளை தெரியும், என்னை படைத்த தெய்வமே நீங்கள் யார், என்னை நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுத்தோம். அந்த பிள்ளை என்ன பண்ணால் நல்லா உண்மையாகவே சின்சியராக அந்த பிள்ளை செஞ்சு கர்த்தருடைய வழியில் அந்த பிள்ளை அழகாக நடந்துட்டு போனான். ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டில் பூஜைக்கு படைக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பிள்ளைக்கு கழுவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிள்ளை சொன்னா, அம்மா இது கடவுள்னு சொல்ல முடியாதே, கடவுள் எப்படிம்மா இதுக்குள்ளே இருப்பாங்க? அம்மா கிட்ட கேட்டாக்க சொல்லலை, அம்மாவை ஒத்துக்கவும் இல்லை. பிறகு அந்த பிள்ளை, ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்கள் தான் சொல்லித்தாங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி இந்த பிள்ளை உட்காந்து கீழ்ப்படிந்து அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவுனாலாம். அப்போது ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு பிடிக்கல, நான் உண்மையாக உம்மை தேடுறேன் ஏசப்பா, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன சொல்லணும். நாட்கள் கடந்தது. ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தகப்பன் தாய் அந்த 3 பிள்ளைகளும் இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக கர்த்தருடைய வழியில் இருக்காங்க. பாருங்க, அந்த சின்ன பிள்ளையுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்காங்க கர்த்தருக்குள்ளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த விட்டுட்டு வந்தது மறுபடியும் அவங்க போகலை.
பழைய வாழ்க்கைக்குள்ளே போகல. கர்த்தருடைய வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலத்தின் மேல் பலன், கர்த்தருடைய பலத்தினாலே அவர்கள் எல்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க. இன்னும் அவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் அவங்க தலைமுறைகளும் இப்பொழுது ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விட்டு வந்த காரியத்துலேருந்து மறுபடியும் வரக்கூடாது. விக்கிரகத்துக்குள்ளே போகலை அந்த குடும்பம். இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்களை குறித்து நான் சொல்லலாம். நான் இந்த ஒரு பிள்ளை விஷயம் மாத்திரம் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஏனென்றால் கர்த்தருக்கு உண்மையாய் தேடுகிற பிள்ளைகள் கர்த்தர் நோக்கி பார்க்குறார். அவர் சத்தியத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தராரு. அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை கர்த்தர் பார்க்குறார். அவர்களுக்கு கிருபையை கொடுக்குறார். அந்த கிருபை கொடுத்த பிள்ளைகளில் தான் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த ஊழியத்தில் இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்கள், தேவன் சொல்ல, தேவனுடைய தூதனானவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்கள். அவர் சொல்லி கொடுக்குறாரு, நான் தானே உன்னை எகிப்துலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்தேன். நீ எல்லா விக்கிரகத்தை விட்டு தானே உன்னை வெளியில் கொண்டு வந்திருக்க. நீ மறுபடியும் ஏன் அந்த ஜனங்களோட கலந்துட்ட? துக்கப்படுறாரு. இப்போது அந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன். அந்த நீ எடுத்துக்கிட்டியோ, எதுக்கு பின்னாடி நீ போனியோ, அது உனக்கு கண்ணியாக மாறும், உனக்கு குத்தலாக மாறும். உனக்கு வேதனை வேதனை வேதனை, அதை நினச்சி அந்த சரீரத்திலே நீ வேதனைப்படுவ, உன் ஆத்துமாவிலே நீ வேதனைப்படுவ. இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. இன்னைக்கு தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் கர்த்தருடைய வழியில் நீங்கள் வரும்போது அதனுடைய தேசத்தின் பலனை நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த நாட்களில் என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் அவங்க செய்த காரியத்துக்கு சத்ரு அவர்களை மேற்கொள்ள விட்டுட்டார். அடுத்த வசனத்தை பாருங்க, அதாவது 6வது வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்டபோது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின் உயிரோடு இருக்கிறவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா இருக்கும்போது கர்த்தரை சேவித்தார்கள். 11வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்திரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டாகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்ததும் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்களின் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். இப்போ நம்ம வாசித்தோம், இது இன்னும் இருக்குது வாசிக்க வேண்டியது. அதுக்கு முன்னதாக நான் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஜனங்க யோசுவா மரித்த பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க?
இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு தேவாதி தேவன் அடிமைத்தனத்துலேருந்து, பாவத்துலேருந்து, சாபத்துலேருந்து, அக்கிரமத்துலேருந்து, எல்லாத்துலேருந்து, பாரம் சுமைகள் எல்லாத்துலேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதாவது தேசம் செழிப்பாக இருந்தது. அந்த தேசத்தில் விளைச்சலெல்லாம் அமோக விளைச்சல். அவ்வளோ ஆசீர்வாதமான காரியத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? என்னை இவ்வளோ அற்புதமாக நடத்துனீங்களே ஆண்டவரே, என்னை இவ்வளோ அற்புதமாக என்னை நடத்துனீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயம் சொல்லணும். என்னை அற்புதமாக நடத்துனீங்களே, எனக்கு சுகத்தை தந்தீங்களே, எனக்கு பலனை தந்தீங்களே, என் சுமையெல்லாம் எடுத்து போட்டிங்களே, உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லிட்டு அவரை துதிக்காமல் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த தேசத்தை மக்களோட ஐக்கியத்தை பண்ணிக்கிட்டாங்க. வீண் நேரத்தை வீணாக்குறது. இந்த வீணாக்குனனால என்னாச்சு? அவங்களோட ஐக்கியம் பண்ணாங்க. அந்த ஐக்கியம் பண்ணதுனால என்னாச்சு? அவங்க செய்கிற காரியங்களெல்லாம் இவங்கள கற்றுக்கு செஞ்சாங்க. என்ன? இது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அவங்க பணிஞ்சிட்டு இருக்க பாகாலுகளை மேலே பணிஞ்சு அஸ்தரோத்து அதாவது பெண் தேவர்களை நிறையான்றாங்க. ஸோ அதுங்களை எல்லாத்தையும் வணங்கின்னு இருக்கும்போது நினச்சி பாருங்கள், கர்த்தருக்கு கோபம் வரணும் இல்லையா? இதுதான் செய்தார்கள். அப்போது கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாச்சு. இரக்கத்தை காமிச்சு ஒரு நியாயாதிபதியை கொண்டு வந்து, அப்பா இவங்களெல்லாம் நல்ல வழி நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் காண்பித்து கொண்டு வரார். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க பாருங்கள் ஏதாவது அந்நிய தேவர் மத்தியில் போனாங்களா? அந்த ஈவன் யோசேப் எந்த அந்நியத்தரோடு போகலை. மோசே பாருங்க, அவருக்குள்ள அநியாயம் நடக்கிறத கண்டு ஆக்ரோஷத்தில் இருந்தார். இது எப்படி மனுஷனை இப்படி தொந்தரவு பண்ண முடியும்ன்ட்டு அவ்வளோ தேவனுக்கு முன்பாக கேள்வி கேட்குறாரு. எப்படி நடக்கும்னு சொல்லி. கர்த்தர் அவ்விதமான சந்ததியில் வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் மறந்து. ஏன் மறந்தாங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும்.